உயிர் நீத்த ஈகியருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். எங்கள் தோழர் எங்கள் தோழர் எங்கள் தோழர் எங்கள் தோழர் மாந்தநேயன் எங்கள் தோழர் மாந்தநேயன் எங்கள் தோழர் மாந்தநேயன் தோழருக்கு மாந்தநேயன் தோழருக்கு வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம். தேனீய கட்சியின் மூத்த தோழர் மாந்தநேயனுக்கு மூத்த தோழர் மாந்தநேயனுக்கு மூத்த தோழர் மாந்தநேயனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். காரல் மார்க்சின் சிந்தனையை ஏந்தி காரல் மார்க்சின் சிந்தனை ஏந்தி காரல் மார்க்சின் சிந்தனையை ஏந்தி காரல் மார்க்சின் சிந்தனை ஏந்தி வர்க்க ஒழிப்பு போராட்டத்தில் வர்க்க ஒழிப்பு போராட்டத்தில் பாட்டாளி மக்களின் விடுதலைக்காக புரட்சிகர இளைஞர் முன்னணியில் மாந்தநேயன் தோழருக்கு மாந்தநேயன் தோழருக்கு மாந்தநேயன் தோழருக்கு மாந்தநேயன் தோழருக்கு வீர வணக்கம் 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 வீர வணக்கம். சமத்துவ சமூகம் படைக்க நெஞ்சிலேந்துவோம் பயணிப்போம் 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 பயணிப்போம். மாந்தநேயன் தோழர் போல மாந்தநேயன் தோழர் போல மாந்தநேயன் தோழர் போல மாந்தநேயன் தோழர் போல வாழ்நாள் எல்லாம் வாழ்நாள் எல்லாம் வாழ்நாள் எல்லாம் உழைக்கும் மக்களின் விடுதலைக்காக உழைக்கும் மக்களின் விடுதலைக்காக உழைக்கும் மக்களின் விடுதலைக்காக உழைக்கும் மக்களின் விடுதலைக்காக சாதி இழிவு ஒழிப்பதற்காக சாதி இழிவை ஒழிப்பதற்காக சாதி இழிவை ஒழிப்பதற்காக சாதி இழிவை ஒழிப்பதற்காக வாழ்நாள் எல்லாம் பயணிப்போம் வாழ்நாள் எல்லாம் பயணிப்போம். உறுதியேற்கிறோம் 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 உறுதியேற்கிறோம். மாந்தநேயன் தோழரின் மாந்தநேயன் தோழரின் மாந்தநேயன் தோழரின் மாந்தநேயன் தோழரின் நினைவுகளை நெஞ்சிலேந்தி நினைவுகளை நெஞ்சிலேந்தி நினைவுகளை நெஞ்சிலேந்தி நினைவுகளை நெஞ்சிலேந்தி அவரைப் போல 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 சாதியற்ற சமத்துவம் படைக்க சாதியற்ற சமூகம் படைக்க சாதியற்ற சமூகம் படைக்க சாதியற்ற சமூகம் படைக்க உறுதியேற்கிறோம் 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 உறுதியேற்கிறோம். வணக்கம். தோழர் மாந்தநேயன். யார் இந்த மாந்தநேயன்? 1953ஆம் ஆண்டு நவம்பர் 30ஆம் நாள் நீலமலை மாவட்டம் மசினகுடி வட்டம் மாயார் என்ற கிராமத்தில் திரு ரங்கன், திரு மங்கம்மாள் ஆகியோருக்கு 6வது மகனாக பிறந்தவர்தான் இந்த மாந்தநேயன். எனவேதான் ஆறுமுகம் என்று அழைக்கப்பட்டார். இவருடன் பிறந்த உடன்பிறப்புகள் 1 ரங்கி, 2 ரங்கன், 3 ரங்கம்மாள், 4 பழனிச்சாமி, 5 கதிரியம்மாள், 6 இவர் ஆறுமுகம், 7 சுப்பன், 8 கிருட்டிணன், 9 கதிரவன். இப்படி இவர்களுக்குள் 9 உடன்பிறப்புகளாய் இவர்கள் தோன்றினர். மிக வறிய கூலித் தொழிலாளி குடும்பத்தைச் சேர்ந்த இவர்கள் சாதிய ஆதிக்க சக்திகளின் கடும் அடக்குமுறைகளுக்கு உள்ளான நிலையிலும் தங்கள் அன்பு மகன் தோழர் மாந்தநேயனை படிக்க வைக்க அரும்பாடுபட்டனர். சிறு அகவை முதற்கொண்டே அடிமை நிலையை வெறுப்பவராகவும் சுயமரியாதைக்காக போராடுபவராகவும் தோழர் மாந்தநேயன் வாழ்ந்தார். தோழர் மாந்தநேயன் மசினகுடியில் பள்ளி கல்வியை பயின்றார். பின்னர் 1972 ஆண்டு முதல் 74 ஆண்டு வரை தன் சிறு அகவையிலேயே தாய்மொழியாம்
தமிழ் மீது கொண்ட பற்றுதல் காரணமாக தஞ்சை திருவையாறு தமிழ் பல்கலைக்கழகத்தில் இளங்கலை தமிழ் புலவர் படிப்பையும் தொலைதூர கல்வியில் முதுகலை தமிழ் புலவர் படிப்பையும் முடித்தார். கல்லூரி காலத்திலே பொது உடைமை கருத்துகளின் ஈர்ப்புகளினாலும் குமுகாய விடுதலையை விரும்பியதாலும் இந்திய பொது உடைமை கட்சியிலும் அதன் உட்பிரிவுகளான மாலே குழுக்களிலும் இருந்து வந்தார். அதன் தொடர்ச்சியாக இந்தி திணிப்பு போராட்டங்களிலும் பல்வேறு போராட்டங்களிலும் பங்கேற்று சிறைக்கு சென்றுள்ளார். ஒரு நாள் இவர் படிக்கும் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு தமிழ் அறிஞர் மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் ஒரு நிகழ்வுக்கு வந்துள்ளார். தோழர் மாந்தநேயன் தன் வகுப்பு நண்பர்களுடன் பாவாணருடனும் தங்க நேர்கையில் அப்பொழுது ஒரு கலந்துரையாடல் நிகழ்ந்துள்ளது. அதில் தோழர் ஆறுமுகம் என்கிற மாந்தநேயன் பாவாணரிடம், ஐயா, தங்களுக்கு தேவனுக்கு நேயமாக இருக்க விரும்பி இப்பெயர் சூட்டிக் கொண்டுள்ள போது நானும் மாந்தனுக்கு நேயமாக இருக்க விரும்புகிறேன். எனவே என் பெயரை மாந்தநேயன் என்று வைத்துக் கொள்ளலாமா ஐயா என்று அவரிடம் கேட்டு அவரின் ஒப்புதல் பெற்று மாந்தநேயன் என்ற இப்பெயரை வைத்துக் கொண்டாராம். அன்று முதல் வகுப்பு நண்பர்களிடமும் பொது உடைமை தோழர்களிடமும் மாந்தநேயன் என்று அழைக்கப்பட்டார். சூழ்நிலையின் காரணமாக உதகையில் PPI புரோட்டீன் புரொடக்ஷன் ஆஃப் இந்தியா என்னும் ஆலையில் உலை ஆய்வாளராக பணியில் சேர்ந்தார். ஆலையில் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் முன்னணியாக இருந்து செயல்பட்டார். மக்களின்பாலும் குமுகாயத்தின்பாலும் விடுதலையை விரும்பியதாலும் தன் மகனுக்கோ ஈழப் போராளி குட்டிமணியின் பெயரை வைத்தார். தம் இரண்டாவது மகனுக்கு ஆந்திர புரட்சிகர கவிஞர் செரபன்ராசுவின் நினைவாக செரபன்ராசு என்றும் பெயர் சூட்டினார். இந்த மகன் 4 அகவையிலேயே இறந்துவிட்டார். தாய்மொழியாம் அன்னை தமிழ் மீது கொண்ட அளவற்ற அன்பினாலும் பற்றுதலாலும் தன் தமிழன்னையே மகள் வடிவில் பிறந்துள்ளதாக எண்ணி தன் மகளுக்கோ தமிழேந்தி என்றும் பெயர் சூட்டினார். அது மட்டுமில்லாமல் தோழர் மாந்தநேயன் தம் உடன்பிறப்புகளின் மகன்கள் மகள்களுக்கு கூத்தரசன், புரட்சித்தம்பி, எழிலரசி, பூங்கொடி என்னும் தூய தமிழ்ப் பெயர்களையும் சீவானந்தம் என்னும் பொதுவுடைமை தலைவர் பெயரையும் சூட்டினார். தம்முடைய அக்கா மகள்களுக்கு செந்தாமரை, வெண்மணி என்னும் தூய தமிழ்ப் பெயர்களை சூட்டினார். தோழர் மாந்தநேயன் அனைவரிடத்திலும் அன்பாகவும் பண்பாகவும் பழகக்கூடியவர். குழந்தைகளிடமும் மதிப்போடும் பேசக்கூடியவர், பழகக்கூடியவர். எனவேதான் குழந்தைத்தனம் அவரிடம் குடிகொண்டது எனலாம். தோழர் மாந்தநேயன் எப்பொழுதுமே ஆங்கிலம் சிறிதும் கலவாமல் தூய தமிழில் மட்டுமே உரையாடி வந்தவர். அதன் மூலம் தமிழிலேயே பேச வேண்டும் என்ற உணர்வு தாக்கத்தை பலரிடமும் ஏற்படுத்தியவர். வடசொல்லில் பேசினாலும் அது வடசொல் தமிழ் அன்று என்று அதை சுட்டிக்காட்டி பேசுவார். 1975-80களில் தம் சொந்த ஊரான ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் இக்கரைதத்தப்பள்ளி என்ற சிற்றூரில் பண்ணையார்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கடன் கொடுத்து எழுதி வாங்கிக் கொண்டு இரவு பகல் பாராமல் கொத்தடிமைகளாக வேலை வாங்கினர். கொத்தடிமை அந்த காலத்தில் இந்த இந்திரா காந்தி சட்டத்தில் கொத்தடிமை அப்படிங்கிற முனைப்பில் ஈடுபட்டு அவர் நிறைய மக்களுக்கு ஏழை ஜனங்களுக்கு, அதாவது அருந்ததியர் மக்களுக்கு மட்டும்
அவர் வந்து கொத்தடிமை மீட்பு அப்படிங்கிற ஒரு சட்டத்தை முன்வைச்சு எல்லா பண்ணையத்தில் இருக்கிற ஆளுகளையெல்லாம் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்து யார் இனிமேல் வந்து பண்ணையத்துக்கு போகக்கூடாது, நீங்கள் நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை வந்து கொண்டு வந்தவரே அவர் தான். தோழர் மாந்தநேயன் பொதுமக்களிடம் அன்றைய சூழலில் புகழ்பெற்று விளங்கிய அன்னக்கிளி திரைப்படத்தின் பாடலான அன்னக்கிளி உன்னை தேடுதே என்னும் திரைப்பாடல் மெட்டில் தாமே வரிகளை போட்டு இயற்றி பாடினார். பசியோடு சில நாள், நோயோடும் சில நாள், உணவின்றி உழைத்தோமே பணக்காரர் நிலத்தில். புது உலகம் படைச்சாச்சு, மார்க்ஸ் சொன்னது பழிச்சாச்சு, போராட்டம் முடிவில் தான் பொன்னுலகம் பூத்திடுமே, ஏழை வர்க்கம் ஏங்கி சாகுதே, அதிகார வர்க்கமோ அடிமையாக்கி நம்மை வாட்டுதே என்று இப்படி திரைசை பாடல்களின் வாயிலாக தன்னுடைய பாடல் வரிகளை இயற்றி பொதுவுடைமை கருத்துக்களை தன் மக்களுக்கு நாள்தோறும் விழிப்புணர்வூட்டி வந்தார். பாடல்களையும் வந்து இந்த ஊர்காரர் ஒருத்தரை வச்சு அவர் பாடியும் இருந்திருக்காங்க. அதே சமயத்தில் அவங்க அப்பா வந்து நடனக்கலையில் நல்ல வல்லவர். கும்மி பாட்டில் நிறைய மக்களை வந்து ஒருங்கிணைச்சி அந்த கும்மி பாட்டு வந்து சாயங்காலம் 7 மணி ஆனோடனே அந்த மக்களையெல்லாம் ஒருங்கிணைச்சி அந்த கும்மி பாட்டை வந்து எப்படி கும்மி அடிச்சுட்டு பாடணும், எப்படி நடனம் ஆடணும் அப்படிங்கிறதையெல்லாம் அவர் நிறைய பேர்த்துக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் எல்லாம் இந்த ஊருக்கு இக்கரைத்தாத்தப்பள்ளி அப்படிங்கிற இந்த ஊரில் நிறைய பண்ணியிருக்காரு. 1976ஆம் ஆண்டு ஒரு நாள் அவசர நிலை காட்டாட்சி நடந்து கொண்டிருந்த காலம். தோழர் மாந்தநேயன் மாலே இயக்க தோழர்களுடன் பண்ணை அடிமைகளை திரட்டி இரவோடு இரவாக நடந்து சத்தியமங்கலம் சென்று காலையில் வட்டாட்சியர் அவர்களிடம் வெடி நடந்து போனோம். வெடியாக நடந்து போய் அவங்க கொண்டு போய் விண்ணப்பம் கொடுத்துட்டு விண்ணப்பம் போட்டு அப்புறம் தோப்பூருக்கு போயிட்டான். தோப்பூர்லேருந்து மறுநாள் வெடிஞ்சு கடைசியில் அவங்க அழிவு வந்து கூப்பிட்டு அவங்க அப்பா வந்து கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. பணத்திலேருந்து போனது தான். விண்ணப்பம் கொடுத்து கொத்தடிமை முறையை விளக்கினார். இதன் விளைவாக மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் ஒடுக்கப்பட்ட மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த கடன் பத்திரங்கள் கிழித்து எறியப்பட்டதோடு ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த புறம்போக்கு நிலங்களும் மீட்கப்பட்டு அவை ஒடுக்கப்பட்ட மக்களின் பயன்பாட்டுக்காக அவற்றை அரசு ஒதுக்கியது. ஒரு மணி நேரம் வந்து எங்களை கூப்பிட்டு போய் கையெழுத்து வேணாம், அதோடு நின்றுச்சு. அது முதற்கொண்டு கொத்தடிமை முறை விளக்கப்பட்டது. அதுவரை ஈப்போக்கா மாலே குழுக்களில் பணியாற்றிய தோழர் மாந்தநேயன் 1980களில் உதகையில் தமிழ்நாடு அமைப்புக்குழு தோழர்களுக்கு அறிமுகம் ஆனார். தமிழ்நாடு அமைப்புக்குழுவின் நிலைப்பாடுகளை ஏற்றுக்கொண்டு கட்சியின் ஊழியராக நீலமலை மாவட்டத்தில் ஊக்கமுடன் செயல்படத் தொடங்கினார் தோழர் மாந்தநேயன். அமைப்பின் அரசியல் இதழான கேடயத்தை தான் பிறந்து வளர்ந்த மசினகுடி, மாயாறு பகுதிகளிலும், குன்னூர், வெலிங்டன், கோத்தகிரி, நடுவட்டம், குந்தா ஆகிய பகுதிகளிலும் விரிவாக எடுத்துச் சென்றார். குன்னூரில் இருந்து மேட்டுப்பாளையம் வரையான நெடுஞ்சாலையில் உள்ள கொண்டை ஊசி வளைவுகளில் எல்லாம் கேடயம் இதழ் சுவரெழுத்து விளம்பரத்தை தோழர்களுடன் இணைந்து மேற்கொண்டார். நீலமலை மாவட்டத்தில் அமைப்பிற்கு பரவலான தொடர்புகளை உருவாக்கி தந்தார். 1991ஆம் ஆண்டு ராஜீவ்காந்தியின் படுகொலையை தொடர்ந்து பாசிச ஜெயலலிதா அரசு ஈழ அகதிகள் மீதும்
ஈழப் போராளிகள் மீதும் ஜனநாயக சக்திகள் மீதும் கடும் அடக்குமுறைகளை அவிழ்த்துவிட்டது. இதனை கண்டித்து ஈழ அகதிகளை வெளியேற்றாதே, ஈழப் போராளிகளை இழிவுபடுத்தாதே என்ற பெருமுழக்கத்துடன் தமிழ்நாடு அமைப்புக் குழுவின் கீழ் புரட்சிகர இளைஞர் முன்னணி மக்கள் உரிமை கழகம் சார்பில் கண்டன இயக்கம் தமிழகமெங்கும் மேற்கொள்ளப்பட்டது. இந்த இயக்கத்தை ஒடுக்கும் வகையில் தமிழகமெங்கும் புஇமு மஉக தோழர்கள் மீது பாசிச ஜெயலலிதா அரசு கடும் அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விட்டது. அப்போது உதகையில் தோழர் மாந்தநேயன் 124A தேசத் துரோக வழக்கில் கைது செய்யப்பட்டு கோவை சிறையில் அடைக்கப்பட்டார். இறுதியாக 12/12/1992 நாள் தமிழ்நாடு மார்க்சிய லெனினிய கட்சி உதயமாகிய பிறகு முதல் பிளீனத்தில், அதாவது முதல் மாநாட்டில் பிளீனப் பகராளியாக பங்கேற்றார். தான் வாழ்ந்து வந்த உதகை காந்தல் பகுதியில் சனநாயக சக்திகளுடன் இணைந்து படிப்பகம் ஒன்றை தொடங்கினார். 1996 உதகை நகரத்தில் 60 அமைப்புகளை இணைத்து தமிழ் உணர்வாளர் கூட்டமைப்பு ஒன்றை உருவாக்கியதில் முதன்மை பங்காற்றினார். கட்சியும் புஇமுவும் மேற்கொண்ட எல்லா மக்கள் திரள் இயக்கங்களிலும் முன்னணி தோழர்களில் ஒருவராக செயல்பட்டார் தோழர் மாந்தநேயன். பணி ஓய்வுக்கு பிறகு மேட்டுப்பாளையம் அருகே சிறுமுகையில் வசித்து வந்தார். சர்க்கரை என்கின்ற நீரிழிவு நோயுடன் இருந்த போதும் அமைப்பு கூட்டங்களுக்கும் வேலைகளுக்கும் தவறாமல் வந்து தன் பங்களிப்பை நிறைவேற்றி வந்தார். கடந்த ஓராண்டு காலமாக நெஞ்சக நோய் காரணமாக ஓய்வில் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் கட்சியின் அன்றாட நடவடிக்கைகளில் இருந்து பங்கேற்க முடியவில்லையே என்று பெரிதும் வருந்தினார். ஆகஸ்ட் 1, 2024 அன்று வழக்கமான மருத்துவ ஆய்விற்காக மேட்டுப்பாளையம் மருத்துவமனைக்கு வந்தபோது திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டு மறைந்தார் தோழர் மாந்தநேயன். தோழரின் உடலை அவர் குடும்பத்தார் கட்சி தோழர்களிடம் ஒப்படைத்தனர். தமிழ்நாடு மார்க்சிய லெனினிய கட்சி புரட்சிகர இளைஞர் முன்னணி பொறுப்பில் எந்தவித பிற்போக்கு சடங்குகளும் இல்லாமல் தோழர் மாந்தநேயனுக்கு செங்கொடி போர்த்தி வீர வணக்க முழக்கங்களுடன் எழுச்சியாக இறுதி விடை அளிக்கப்பட்டது. குறிப்பு: 1980 தமிழ்நாடு மார்க்சிய லெனினிய கட்சியின் பொதுச் செயலாளரான தோழர் கார்முகில் அவர்களை தன் இக்கரை தத்தப்பள்ளி சிற்றூருக்கு அழைத்து வந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தோழர் மாந்தநேயன் அவர்களுக்கு நம்முடைய புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம்.